வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய இந்த சிந்தனை, அதாவது கர்மயோகம் அகம் புறம் என்ற தலைப்பில் நம்முடைய குருபிரான் மகரிஷி அவருடைய கருத்துக்களை சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளவிருக்கின்றோம். கர்மயோகம் என்ற தலைப்பு அருட்தந்தை அவருடைய வகுப்புகளிலே கலந்து கொண்டு நிறைய கேட்டு இருக்கின்றோம். அந்த கர்மயோகம் என்ற வார்த்தையை மிக அருமையாக தமிழிலே சொல்லும்போது கடமை அறம் என்று குறிப்பிடுவார். கர்மயோகம் என்ற வார்த்தை கடமை அறம் என்னும் போது, இப்ப நாம செய்யக்கூடிய செயல், அதாவது கடமை, அது எதிர்பார்த்து செய்தாலும் சரி, எதிர்பாராமல் செய்தாலும் சரி, அந்த கடமை என்று செய்யும் போது எந்த கடமையாக இருந்தாலும் சரி, அது தனக்குரியதாக இருக்கலாம், குடும்பத்திற்குரியதாக இருக்கலாம், சமுதாயத்துக்கு உரியதாக இருக்கலாம். எந்த கடமை, எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். இதுதான் அடிப்படையாக சுவாமி சொல்லிக் கொடுத்த தத்துவம். பணம் வேண்டும், சம்பாதிக்கின்றோம். ஆனால் அறம் சார்ந்த வழியிலே சம்பாதித்த பணம்தான் அமைதியை தருமே தவிர, அதற்கு மாறான வழிகளிலே சம்பாதித்திருந்தோம் என்றால் பொருள் சேர்ந்திருக்கும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அறம் பிறழ்ந்த நிலையிலே நாம் சேர்த்த பொருள் நிச்சயமாக அமைதியையும் நிம்மதியும் தராது. அதனால்தான் சுவாமிஜி அறுதியிட்டு சொல்வார், கர்மயோகம் என்ற முறையிலே யோக முறைகள் நிறைய இருக்கு. ஆக அந்த அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஆக அந்த அறம் சார்ந்து என்று சொல்லி பார்க்கும்போது எந்த செயல், எந்த கடமையாக இருந்தாலும் அறம் சார்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் போது நிச்சயமாக எந்த நிலையிலும் நாம் நிம்மதியை, மகிழ்ச்சியை, அமைதியை இழக்க மாட்டோம். அதற்கு மாறாக வந்தவை அந்த நேரத்திலே இன்பமாக இருக்கலாம், இன்பம் தரலாம். பொருள் நிறைய வரும்போது மகிழ்ச்சியாக இருக்கும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் மாறுபட்ட நிலையிலே வந்த செல்வம் நிலைக்காது, இருப்பது போல தோன்றி மறைந்து போகும். அப்படி மறையும் போது நம்மிடம் ஏற்கனவே இருந்த அந்த மகிழ்ச்சி, நிம்மதியும் எடுத்துக்கொண்டு போய்விடும். அந்த கடமை அறம் மிக மிக முக்கியமானது. சுவாமியுடைய தத்துவங்கள் ஒவ்வொன்றும், அது பாடல்களாக இருந்தாலும் சரி, கட்டுரைகளாக இருந்தாலும் சரி, அவர் பேசிய குறுந்தகடு அவற்றை கேட்டாலும் சரி, அந்த கருத்துக்கள் வலியுறுத்தி சொல்வார். எங்கே சென்றாலும் சரி, தவம் அறம் இது ரெண்டும் தான் அடிப்படை. அந்த தவம் அறம் இவை ரெண்டுமே சேர்ந்து செய்து கொண்டு வரும்போதுதான் நாம செய்யக்கூடிய கடமைகளையும் செவ்வனே செய்ய முடியும், சிறப்பாக செய்ய முடியும். அதுதான் அடிப்படை. அதனாலதான் தவங்கள் அவர் சொல்லிக் கொடுத்த தவங்களை அவர் சொன்னது போலவே நாம் செய்து வர வேண்டும். நாங்கள்லாம் அந்த 1989 90களிலே சுவாமிஜி கிட்ட சென்று சேர்ந்த போது அவர் சொன்ன சிந்தனைகள் அந்த காலகட்டத்திலே புரிந்து கொள்ள முடியல. அவர் எளிமையாக சொன்னார். இருந்தாலும் வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் தான் இருந்தால் கூட சிலவற்றை உள்வாங்கிக் கொண்டு இதற்கு இதுதான் பொருள் என்று நேரடியாக அந்த பொருள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இது எப்படி மாற்றுவது, இந்த பொருளை எப்படி தெரிந்து கொள்வது என்று எங்களுக்கு கிடைத்த அந்த ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் லட்சுமணன், பேராசிரியர் எண்ணிய பெருமாள், பேராசிரியர் கே பெருமாள், பேராசிரியர் KG சாமி மறைந்த ஐயா அவர்கள், இப்படி பல பேருடைய, பேராசிரியர் KV அனந்தநாராயண் மதுரை,
பேராசிரியர் நம்ம தாமோதரன் ஐயா, பேராசிரியர் சுப்பையா, ஆடிட்டர் சுப்பையான்னு சொல்லுவாங்க, இப்போ வேத சுப்பையான்னு சொல்கின்றோம். இவர்கள் மூலமாக நிறைய கிட்டத்தட்ட அந்த கருத்துக்களை உள்வாங்கி சிந்திக்க சிந்திக்க இவ்வளவு பொக்கிஷம் இருக்கா என்பது போல மறைத்து நின்றோம். அதற்கு முன்பாக எனக்கு ஏற்பட்ட அனுபவம் பார்த்தோம் அப்படின்னா, பல பேருடைய புத்தகங்கள்லாம் வாங்கி படிக்கிற பழக்கம் இருந்தது. பத்திரகிரியார், தாயுமானவர், திருமூலர், மாணிக்க வாசகர், அதுக்கப்புறம் தமிழ் சொல்லும் போது இன்னா 40, இனிவை 40, இப்படி எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், அதில் உள்ள கருத்துக்களை உள்வாங்க என்ற ஒரு நிலை இருந்தது, மனதுக்குள்ளாக நிலை இருந்தது. ஆனால் ஒரு 95, 96 பின்பு மனதுக்குள்ளாக என்ன வந்தது அப்படின்னா, சுவாமிஜி சொல்லாத கருத்துக்களே இல்லை. எல்லா புத்தகங்களிலிருந்தும் எடுத்து சுவாமிஜி கையாண்டு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய முறையிலே கொடுத்திருக்காரு. மற்ற புத்தகங்களை சென்று படித்து அதற்கு ஒரு பொழிப்புரை, அதாவது ஒரு டிக்ஷனரி சொல்றான் இல்லையா, அதை வைத்துக்கொண்டு பொருளை தேடி கொண்டு போவதை விட சுவாமிஜி கொடுத்த எளிமையான அந்த தமிழ் வார்த்தைகளை, பாடல்களை படித்து உள்வாங்கி கொண்டாலே எல்லாமே அதற்குள்ளாக அடக்கம் என்ற நிலை மனது அடைந்த போது, அதன் பின்புதான் இதை மட்டுமே இதிலேயே ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்துக் கொண்டோம். எனில் பழங்காலத்திலே திருக்குறளோ மற்றவங்களோ சொல்லாத கருத்துக்களே கிடையாது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை எல்லாம் ஒன்று சேர்த்து, அதாவது சொல்வோம் இல்லையா, சாராக பிழிந்து சுவாமிஜி கொடுக்கிறார். இன்றைக்கு சொல்றோம் இல்லையா கடமை அறம் என்பதை பற்றி, அது உலக மதத்தோடு இணைத்து சொல்வார். உலக மதம் என்று சொல்கின்றோமே, அந்த உலக மதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்மயோகம் தான். என்ன அதுல சிறப்பு? இணக்க நெறி, எல்லாவற்றையும் ஒன்றிணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இந்த உலக மதத்திற்கு உண்டு. சுவாமிஜி ஸ்தாபித்த அந்த உலக மதம், உலக பொது அருள்நெறி சமயம், அல்லது இந்த நாம சார்ந்து உள்ள இந்த ஒரு வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர், இதுல அந்த கருத்துக்கள் அனைத்துமே வந்து என்ன நோக்கம்ங்க? இணக்க நெறி, எல்லாவற்றையும் அரவணைத்து செல்லக்கூடிய மனநிலை ஏற்படுத்தி விடுகின்றார். அப்ப என்னவாகும்? பேதங்கள் தோன்றாது. இந்த மதம், இந்த இனம், இந்த உணவு, இதெல்லாம் இல்லாமல் மனித இனம், பொதுவான மனித இனத்திற்கு பொதுவானதான கருத்துக்கள். இதுல எந்த ஒரு மதம் சார்ந்ததோ அல்லது ஒரு இனம் சார்ந்ததோ அல்லது ஒரு அரசாங்கம் சார்ந்ததோ எதுவுமே இருக்காது. பொதுவான கருத்துக்கள், மனிதன் மனிதனாக வாழ்வதற்குண்டான வழிமுறைகள், அதை எப்படி செயல்படுத்துதல். அதனாலதான் இந்த சுவாமி சொன்ன அந்த உலக மதத்துக்கு இணக்க நெறி என்ற ஒரு வார்த்தை குறிப்பிடுவார். இது ஏன் இந்த ஒரு கருத்து வந்தது அப்படின்னா, சமயங்கள் தோன்றியது நமக்கு தெரியும். சைவ சமயம், சாக்த சமயம் தோன்றியது, அப்புறம் மதங்கள் தோன்றியது. சுவாமிஜி உலக மதம் கொண்டு வந்தார். அப்ப அவரிடம் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது சொன்ன கருத்து, பல மதங்கள் சார்ந்தவங்க இதுல வர வேண்டும். இதுல எந்த மதம் உயர்ந்தது என்று அந்த ஒரு மாயிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இல்லாமல் பொதுவான ஒரு சமயத்தை சார்ந்தவராக, பொதுவான கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக, அவற்றை உணர்ந்து மக்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆக நாம் ஏன் இந்த இத்தனை மதங்கள் இருந்தாலும் புதிதாக ஒரு உலக மதம் என்று ஏன் கொண்டு வந்தோம் என்றால், இந்த உலக மதத்திலே என்ன ஒரு சிறப்பு என்று பார்த்தோம் என்றால், எல்லா மதங்களில் உள்ள கருத்துக்களை ஒன்றிணைத்துக் கொண்டு எந்த கருத்துக்கும் இது எதிரானது இல்லை என்பதை சொல்லக்கூடிய முறையிலே, யார் இந்த கருத்தினை கேட்டாலும் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தரத்திலே, அப்படி உள்வாங்கிக் கொண்டு அதை பின்பற்றக்கூடிய ஒரு நிலை மிக எளிதாக எல்லோருக்கும் அமையக்கூடிய முறையிலே தான் நம்முடைய கருத்துக்களை, ஆராய்ச்சிகளை முன்வைத்திருக்கின்றோம் என்று சொல்லி அவர் என்ன சொல்ல வர்றாரு? உங்களுக்கு ஏற்கனவே 1000 கதைகள் தெரியும், 1000 கருத்துக்கள் தெரியும். அதனோடு இந்த உலக மதம் என்ற கருத்தையும் சேர்த்துக் கொள்ளுங்க. இந்த உலக சமூக சேவா சங்கத்தின் மூலமாக சொல்லித்தரக்கூடிய கருத்துக்களையும் சேர்த்துக் கொள்ளுங்க என்றுதான் சொல்கிறத தவிர, நீங்கள் அவற்றையெல்லாம் விட்டு விட்டு இங்க வர வேண்டும் என்று சுவாமிஜி எங்கேயும் சொன்னதே கிடையாது. இதுதான் அவரோட உள்ள ஒரு அற்புதமான ஒரு தன்மை. எந்த நாட்டுக்கு சென்றாலும் சரி, கிட்டத்தட்ட 26, 27 முறை வெளிநாடுகளிலே பயணம் சென்றிருக்கின்றார்.
சோ எங்கே சென்றாலும் நீங்க நினைத்து பாருங்க, ஆக்கினை, துரியம், துரியாதீதம், காய்கல்பம் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் உலக சமுதாய சேவா சங்கத்திலே இங்கே இந்தியாவில் என்ன சொல்லி கொடுக்கின்றாரோ அதுதான் எல்லா இடத்தும் சொல்லி தரப்படும். இதுல இங்கே ஒருவருக்கு வேறு ஒரு மாதிரி ஆக்கினை, அங்க மலேசியா வேறு மாதிரி, அல்லது லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கா வேறு மாதிரி கிடையாது. இது ஒரு மேன்மை. இரண்டாவது சொல்றேன், எத்தனை வருடங்களாக செய்து கொண்டிருந்தாலும் சரி, இப்போ ஒருத்தர் சேர்றார், அவருக்கு ஆக்கினை சொல்லி தருகின்றோம், இல்ல துரியம் தருகின்றோம், இல்ல துரியம் தருகின்றோம். 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருத்தர் கற்றுக்கொண்டார், அதே ஆக்கினை சாந்தி துரியம் தான். அவருக்கும் இவருக்கும் எந்த வேறுபாடான தவமும் கிடையாது. இவர் சீனியர், இவர் ஜூனியர், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தவயோகி அருள்நிதி அவ்வளவுதான். இது இன்னைக்குதான் சேர்ந்தாரு, இவருக்கு வேறு மாதிரி ஆக்கினை கிடையாது. ஏற்கனவே 40 நாள் பண்ணிட்டு இருக்காங்க, அவருக்கு வேறு மாதிரி துரியம் கிடையாது. காலம் காலமாக ஒரே மாதிரியான கருத்துக்கள் எங்கே சொல்லி தரப்பட்டாலும் அந்த சுவாமியின் கருத்துக்கள், அதுதான் ஒரு சிறப்பு. அதனாலதான் நமக்கு தவம் செய்வதிலே இல்ல தத்துவ வழக்கங்களிலே ஏதேனும் ஒரு சந்தேகம் ஏற்படுதுன்னு வைத்துக் கொள்ளுங்க, ரொம்ப எளிதான வழி. சுவாமிஜினுடைய அந்த குறுந்தகடு சீடின்னு சொல்றோம் இல்லையா, அது கிடைக்கின்றது. நம்ம யூடியூப்ல போனா கூட இருக்கு. எவ்வளவு நேரம் தவம் செய்ய வேண்டும்? சுவாமிஜி சொல்றார், 15 இது மட்டும் போதுமானதுங்க, அதுக்கு மேல வேண்டாம். ஒரு அன்பர் கேட்கிறார், சாமி நான் ஒரு நாள் முழுக்க தவத்துல இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டார். எதுக்குன்னு கேட்டார் சுவாமிஜி. ஒரு நாள் முழுக்க தவம் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னாரு. அதெல்லாம் அவசியமே கிடையாது, நீங்க 15 இதனோடு தவம் செய்தால் போதுமானது. அந்த நேரத்திலே அதுல கூட உங்களுக்கு ஒரு நிமிடங்கள் மனம் குவிந்தால் கூட போதுமானது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ரொம்ப நேரம் தவம் பண்ணா நிறைய ஆற்றல் வந்தது போல ஒரு தப்பான மாயில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவசியமே கிடையாது. ஏனெனில் இந்த உடலுக்கு, இந்த மனதிற்கு 15 20 நிமிடம் தவம் செய்தால் போதும், உட்கார்ந்து செய்து கொண்டால் போதுமானது. பஞ்சபத நவதம் ஒரு 5-10 நிமிடம் கூடுதலாக ஆகலாம், அவ்வளவுதான். இப்படிதான் சுவாமி சொல்லி கொடுத்தாரு. எங்கேயுமே நீங்க நிறைய நாட்கள் நிறைய தவம் செய்து கொண்டே வரும்போது நீங்கள் நீடித்து நிற்க வேண்டும். இந்த இப்போ அந்த வார்த்தையில பயன்படுத்துறாங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்தல. நீண்ட நேரம் நிற்க வேண்டும், நீங்க 1 மணி நேரம் பண்ணுங்க, 2 மணி நேரம், அப்படின்னு சுவாமி எங்கேயுமே சொல்லல. இன்னொரு கருத்தும் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சுவாமிஜி என்ன வர்ணனை, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது எங்களுக்கும் இன்னொரு அனுபவம் ஏற்பட்டது, உங்களோட சொல்றேன். ஏன்னா நிறைய இந்த நாம் கடமை செய்யும் போது தொண்டு செய்ய போறோம் இல்லையா, அப்போ நாம் நம்மை மேன்மைப்படுத்திக் கொண்டு பிறகு சொல்லி தருவதெல்லாம் சிறப்பாக. அதனாலதான் இன்னைக்கு போட்ட தலைப்பை பார்த்தீங்கன்னா அகம்புறம் என்றால் எனக்குள்ளாக எப்படி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அதை எப்படி வெளியே கொண்டு சேர்க்க வேண்டும், அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சுவாமிஜி 94 95க்கு முன்பாக எல்லாம் ஆசிரியர் பேச்சு போன போது அங்கே அந்த சூக்கும பயணம் சொல்லி கொடுத்தார். நான் கற்றுக்கொண்டோம் சூக்கும பயணம், ஹாஸ்டல் டிராவல். அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு பின்பு அது வேண்டாம், நிறுத்திட்டார். நாங்க ஏன் எதுக்குன்னு கேட்டதே கிடையாது. ஏன் சொல்லி கொடுத்தீங்க, இப்ப ஏன் நிறுத்திட்டீங்க, யாரையும் கேட்டது கிடையாது. சுவாமிஜி சொல்லி கொடுத்த கற்றுக்கொண்டோம், இனிமே செய்ய வேண்டாம், சொல்லித்தர வேண்டாம்னா நிறுத்திட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிட்டு. அதே போல பிரணவதம் சொல்லி கொடுத்தாரு, மனோமணி சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு முறை அவர்கிட்ட கேட்டோம், இன்னும் அந்த கேள்வி நினைவு இருக்கு, சாமி இந்த மாதிரி தவங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, இப்ப நிறுத்திட்டீங்களே, இப்ப புதியவங்க கேட்டாங்கன்னா எப்படி அப்படின்னு சொன்னார், இந்த தவங்களே போதுமானது, அதனால தவங்கள் தேவையில்லை. பிரணதவத்திலையும் மனோமணி தவத்திலும் என்னதெல்லாம் நாம அந்த பலன் நாம வரும் சொல்கின்றோமோ அது மற்ற தவங்கள் கிடைக்க போகின்றது, அதனால அந்த தவங்கள் தேவையில்லை. சரி, நிறுத்திட்டோம், கேள்வியே கேட்கல. இதுதான் என்ன பொருள்னா குரு பார்வையில் அடங்கு. இதை நிலை வைத்துக் கொள்ளுங்க. அவர் சொல்றார், இது செய்யுங்கன்னா செய்யலாம், வேண்டாமா வேண்டாம். இந்த மனநிலை நமக்குள்ளாக வர வேண்டும். இப்படி வந்ததுன்னு வைத்துக் கொள்ளுங்க. நாம நினைக்கிறோம் இல்லையா, சில சமயங்கள்ல தவத்துல உட்கார்றோம், தவத்துல உட்காரும் போது நல்ல சில ரொம்ப ஆழ்ந்து போயிடும். துரியாதி இருந்தோம் பார்த்திருக்கலாம் நீங்க. அதாவது ஆழ்ந்து போகும்போது சட்டுன்னு ஏதேனும் ஒரு சப்தம் வந்ததுன்னா உடம்புலாம் செலுத்து போகின்றது. ஏதேனும் ஒரு பெல் சவுண்ட் வருது, அல்லது கதவை யாரோ தட்டுறாங்க, இல்ல காலிங் பெல் சவுண்ட் வருது, இல்ல இப்போ மொபைல் சவுண்ட் வருது, உடம்பெல்லாம் சிலித்து போகின்றது, ஆழ்ந்து போகின்றோம். இது ஏன் எல்லா நாள்லயும் வர்றதில்லை? ஒரு கேள்வி எழுது. சில நாட்கள் ஆழ்ந்து போகின்றோம், சில நாட்கள்ல அவ்வளவு பிடிமானம் கிடைக்க மாட்டேங்குது, மத்தியில ஒரு தடைகள் வந்து கொண்டே இருக்கு, ஆழ்ந்து போக முடியல.
மனம் எண்ணங்கள் தோற்றிக்கொண்டே இருக்கின்றது, மனம் வந்து அலைந்து கொண்டு இருக்கு. அப்ப என்ன நினைக்கின்றோம், எனக்கு தவமே கூடி வரல. அப்படி கிடையாது. ஏனெனில் தவம் ஏற்றும் போது அந்த சூழலுக்கு ஏற்றவாறு சில சமயங்களில் நன்றாக ஒன்ற முடியும், சில நன்றாக ஒன்ற முடியாது. இதுக்கு பல காரணங்கள் உண்டு. இது சுவாமி சொல்லி கேள்விப்பட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. நித்தம் நித்தம் தவம் இருக்க பழகும் போது நீ காண நேரிடும் பல்விந்தை உன்னுள். ஒவ்வொரு முறை தவம் செய்யும் போது நமக்குள்ளாக நிறைய மாற்றங்கள். இரத்த சுழல், காற்று சுழல், உணவினின்று ரசம் பிரிதல், ஜீரணித்தல், இவற்றால் உள்ளே எத்தனையோ விதமான நாதம் கேட்கும். சில சொல்லுவாங்க, தவம் நல்லா போகும்போது வயிற்றுல அடவோ ஒரு மாதிரி சவுண்ட் ஒரு மாதிரி இருக்குங்க, இல்ல தலையில ஏதோ ஓடுற மாதிரி இருக்கு. துரியம் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதோ எறும்பு ஓடுற மாதிரி இருக்குங்க, வரும். அப்போ ஒரு கேள்வி வந்தது. ஆக்கினை பொதுவானது, துரியம் பொதுவானது, எல்லா தவமும் பொதுவாக தான் சொல்லி தர்றாங்க. அப்போ ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புருவ மையத்தில் அவ்வளவு அழுத்தம் தெரியுதுன்னு சொல்றாரு. ஒருத்தர் துரியத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலையெல்லாம் எறும்பு ஒரு மாதிரி சொல்றாரு. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சாந்திதம் பண்ணும்போது உடம்பெல்லாம் வெயிட்டே இல்லாத மாதிரி முடிஞ்சுட்டு சொல்றாரு. அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி வர வேண்டும், ஏன் வரல? அப்ப நாம் தவம் கற்றுக்கொண்டதுல தவறா, அல்லது தவம் கற்று தந்தவங்க எதனா தவறு பண்ணிருக்காங்களா, இதெல்லாம் குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும். அப்படிலாம் எதுவுமே இல்லைங்கிறார் சாமிஜி. என்ன சொல்ல வர்றாருங்க, அவருடைய உடல் சரீர அமைப்பு ஒக்க இவை குறையும் கூடும். உடல் வாகம் சொல்றோம் இல்லையா, சோ அதுக்கு தகுந்த மாதிரி சில சமயத்துல கூடுதலாக இருக்கும், குறைவாக இருக்கும், அவ்வளவுதானே தவிர எனக்கு தவம் வரல, எனக்கு தடையா இருக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்முடைய வேலை என்னங்க, சாதனை மார்க்கம் தொடர்ந்து செய்து கொண்டே வரலாம், அவ்வளவுதான். சோ எல்லா நாட்களும் இதே போல இன்னொரு கருத்தும் சுவாமி சொல்லி கேள்விப்பட்டோம். இப்போ வீட்டுல உட்கார்ந்து தவம் பண்றோம், கூட்டு தவம் பண்றோம். காலை காலை நேரம் நிசப்தமா இருக்கு, எழுந்தோம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, தூங்கி எழுந்தனால கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. போயிட்டு எல்லாமே காலை கடை முடிச்சு விட்டு தவத்துல உட்காடுறோம். நல்ல ஒரு தவம், ஆழ்ந்து போகின்றோம். சில சமயத்துல தவத்தை முடிக்கிறதுக்கு மனசு வராத அளவிற்கு ஆழ்ந்து இருக்கின்றோம். ஆனா நம்ம கடமை என்பது உண்டு, அப்படி இருக்கக்கூடாதுங்கிற சாமிஜி. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீங்க வந்து தொடர்ந்து தவத்துல இருக்காதீங்கன்னு சொல்ல சாமிஜி. ஏன்னா உங்களுக்கு கடமை இருக்கு, அதான் நினைவுபடுத்துறாரு. சோ கடமை செய்யுங்க, அதுதான் முக்கியம். அந்த கடமையை சரியாக செய்வதற்காகத்தான் இந்த யோகம், அதுதான் கர்ம யோகம். ரைட், காலை நல்ல தவம் வருது, மாலை நேரம் அதே இடம்தான், அதே வீடுதான், எங்க பண்றோமோ அங்கதான் உட்கார்ந்து பண்றோம். சில சமயங்கள்ல மாலையை சரியா தவம் கூடி வர மாட்டேங்குது. காலையில் நல்லா வந்தது, இப்ப ஏன் வரல, என்ன காரணமா இருக்கும் என்று எதனால் அந்த மாதிரி வந்துட்டாலும் சொல்லிட்டு சுவாமி கேட்ட போது அவரோட பேசும்போது என்ன சொன்னாரு, காலையில் தவம் செய்றீங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நீங்க மாலை தவம் செய்யும் போது ஏன் தவம் சரியா சில சமயங்கள்ல வரல, என்ன காரணமா இருக்கு நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா, காலை முதல் மாலை வரை உங்க வீட்டுக்கு யார் யார் வந்தாங்க சிந்தித்து பாருங்க, அவங்க எந்த மனநிலை இருந்தாங்க சிந்தித்து பாருங்க, அவங்க என்ன மாதிரி கருத்தினை கொண்டு வந்தாங்க சிந்தித்து பாருங்க. பார்த்தீங்கன்னா அவருக்கு நமக்கு ஒவ்வாதவர்கள், அதாவது நம்முடைய அலையக்க வேகத்திலே பொருந்தாதவர்கள், வேவ்லெங்த் சொல்றோம் இல்லையா, அதற்கு யாரேனும் முரண்பாடாக இருந்து வந்து போனாங்கன்னா நிச்சயமாக உங்க வீட்டிலே அந்த ஒரு காந்த களத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகின்றார்கள். அதனாலதான் மாலையில் சில நாட்கள் தவம் சரியாக வராமல் போகின்றது. ஆனால் வருத்தப்படாதீங்க, நீங்கள் செய்யக்கூடிய செய்து கொண்டே வாங்க, நாளடைவிலே என்னவாகும், யார் மாறுபட்ட கருத்துடன் யார் வீட்டுக்கு வந்து சென்றாலும் எந்த நிலையிலும் உங்களுடைய தவத்திலே ஒரு சலனத்தை ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போகுங்கிற சாமி. அப்ப யார் கையில இருக்குங்க, நம்ம கையில தான் இருக்கு. அதனாலதான் நாங்க எப்படி பழகுவோம், எப்படி பழகிட்டு வர்றோம் என்பதுக்கு சிலருக்கு அது பயன்படலாம், அதுக்கு சொல்றேன். நீங்க வீட்டுல தவம் செய்யறீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்கலாம், இல்ல பூஜை ரூம் இருக்கலாம், இல்ல ஹால் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வீட்டுல அவங்களுடைய வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்றவர், இடத்திற்கு ஏற்றவர், வசதிக்கு ஏற்றவர் எங்க செய்யறீங்களோ அந்த இடத்திலேயே தொடர்ந்து செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. முதல் கருத்து, தொடர்ந்து எங்க செய்யறீங்களோ, அது பெட்ரூமும் பூஜை ரூமும் ஹாலும், எங்க தவம் செய்றீங்களோ ரெகுலராக தொடர்ந்து காலையும் மாலையும் அங்க உட்கார்ந்து தவம் செய்யற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. ஒன்று. இரண்டாவது, இப்போ தவம் செய்வதற்கு நாம் ஒரு இருக்கை பயன்படுத்துறோம். அது பாய் இருக்கலாம், அல்லது பெட்ஷீட் இருக்கலாம், அல்லது ஒரு சிலர் வந்து யோகா மேட்னு சொல்லுவாங்க, பயன்படுத்தலாம். எதை நீங்க பயன்படுத்தினாலும் அந்த ஒன்றையே தவம் செய்யும் போது பயன்படுத்துங்க, மாற்றாதீங்க, அதையே தொடர்ந்து பயன்படுத்துங்க.
கர்மயோகத்துக்கு எதுக்கு சொல்ற டாபிக் என்ன தடவு இருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய அகம் சார்ந்த கடமைகள். அதுக்குதான் சொல்ல வர்றேங்க. அதுதான் அகம். அப்ப நான் கடமை செய்யறேன், கர்மயோகத்தில் நாம் ஈடுபடுறேன். நான் எந்த தொழில் செய்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்கின்றோம். அப்போ தவம் செய்வதும் அது இடைவிடாம, அதுல வந்து ஆப்ஷன் கிடையாது. முதல்ல அது குறித்துக் கொள்ளுங்க. தவம் செய்வதில் ஆப்ஷனே கிடையாது. வேணும்னா செய்யலாம், இல்லைன்னா வேண்டாம், அப்படி கிடையவே கிடையாது. தொடர்ந்து செய்தான் ஆகணும். அதுதான் நல்ல பலனை தரும். செய்ய வேண்டும். சரி, முதல்ல இருக்கையை மாற்றாதீங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அந்த இடத்த மாற்றாதீங்க. இரண்டாவது, என்ன பயன்படுத்துறீங்களோ அது பாயாக இருக்கலாம், அல்லது ஒரு போர்வையாக இருக்கலாம், அல்லது ஒரு யோகா மேட்ரு சொல்ற இல்லையா, அது போல ஏதோ ஒரு சாதனம் இருக்கலாம். அதையே ரெகுலராக பயன்படுத்துங்க. மூன்றாவது, முக்கியமாக ஒரு பாய் பயன்படுத்துறோம் அல்லது ஒரு போர்வை பயன்படுத்துறோம். இதுதான் ரெகுலராக தவத்துக்கு பயன்படுத்துறோம். முடிந்த மட்டும் அண்டர்லைன், முடிந்த மட்டும் அந்த பாயையோ அந்த பெட்ஷீட்டையோ வேற எதுக்கும் பயன்படுத்தாதீங்க. ஒரு பாய் பயன்படுத்திட்டு இருக்கோம், கெஸ்ட் வர்றாங்க, உறவினர் வர்றாங்க, அவங்களுக்கு அந்த பாயை பயன்படுத்தணும்னு வச்சுக்கொள்ளுங்க. காந்த களத்திலே ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு சிதைவு ஏற்படும். பெட்ஷீட் பயன்படுத்தும், வேறு இதுக்கு பயன்படுத்தினா எப்படி? நம்ம கண்ணாடி பயிற்சி என்ன சொல்றேங்க, கண்ணாடி பயிற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி அதற்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் இல்லையா? எல்லாவற்றுக்கும் பொருந்தும். இன்னொரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நாங்க எப்படி பழகிறோம் அப்படின்னா, அந்த கண்ணாடி பயிற்சி செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட ஆடை எடுத்து வைத்துக் கொள்ளும். அது முழு கை சட்டையாக இருக்கலாம், அல்லது மேலே போர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு வெள்ளை டவலாக இருக்கலாம், ஒரு வெள்ளை துணி போர்த்திக் கொள்வோம், அல்லது ஒரு முழுக்கை சட்டை வெள்ளையில் போட்டுக் கொள்வோம். அதை அதற்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம், பயிற்சிக்கு மட்டும்தான். இதெல்லாம் சின்ன சின்ன செய்திகளாக இருக்கும். ஆனால் இவை செய்து கொண்டு வரும்போது என்னவாகும், மனதிற்குள்ளாக நம்மை சுற்றி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்மால் உணர முடியும். சின்ன விஷயமா இருக்கலாம், பட் புரித்துக் கொள்ளுங்க, இதெல்லாம் முக்கியமானது. இது ஆங்காங்கே சுவாமிஜியும் அவரிடம் நேரடியாக பயின்ற மதிப்பிற்குரிய மறைந்த பேராசிரியர் KG சாமி அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே தொகுத்து சொல்லிக் கொண்டு வருகின்றோம். ஏனெனில் நாம செய்யக்கூடிய இந்த தவம் சொல்றோம் இல்லையா, இது அகம் சார்ந்த கர்மயோகம். அகம் சார்ந்த கர்மயோகம். ஆக எனக்குள்ளாக நான் ஒரு கடமை செய்கின்றேன் என்றால் அந்த கடமை வந்து அறம் சார்ந்தாக இருக்க வேண்டும். அப்படி அறம் சார்ந்தா இருக்கணும் அப்படின்னா நான் என்னை பண்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக அந்த வகையில பார்க்கும்போது தவம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி வராது. நித்தம் நித்தம் தவம் இருக்க பழகும் போது நீ காண நேரிடும் பல்விந்தை உன்னுள் இரத்த சுழல், காற்று சுழல், உணவில் என்று ரசம் பிரிதல், ஜீரணித்தல், இவற்றால் உள்ளே எத்தனையோ விதமான நாதம் கேட்கும். எப்பங்க 55 அந்த மன்றம் தொடர் முன்பாக எழுதப்பட்ட பாடல் அது. ஈதன்றி உடல் சூடு அதிகமானால், இதெல்லாம் சொல்லிட்டு வந்தா பாருங்க ஒரு பெரிய ஒரு லிஸ்ட். ஈதன்றி உடல் சூடு அதிகமானால் என்னவாகும், சத்தமுடன் பலவர்ண ஒலிகள் தோன்றும், சரீர அமைப்பு ஒக்க இவை குறையும் கூடும். இதுதான் முக்கியம். உடல் வாகுன்னு சொன்னோம். சரீர அமைப்பு ஒக்க இவை குறையும் கூடும். அதனால எல்லோருக்கும் ஒரே மாதிரி வருமானு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு ஆக்கினே நல்ல அழுத்தம் தெரியும், ஒரு சிலருக்கு துரியத்தை நல்ல அழுத்தம் தெரியும், ஒரு சிலருக்கு சாந்தியே தெரியலம்பாங்க. சோ எல்லாவற்றும் காரண காரியம் உண்டு. ஏன் தெரியல, எப்படி செய்யலாம், அதற்கெல்லாம் சுவாமி ஒரு குறிப்பு கொடுத்திருக்காரு. என்ன செய்யலாம், எனக்கு சாந்தியே சரியா தெரியலைங்க, அதற்கு என்ன செய்யலாம், அதெல்லாம் சுவாமி குறிப்பு கொடுத்திருக்காரு. ஆக தவங்கள் ஏற்றுக்கொண்டே வரும்போது எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக அமையாது. அதை முதல்ல புரிந்து கொள்வோம். அதே போல எல்லா சமயங்களிலும் தவம் ஒரே மாதிரி இருக்காது. எல்லா சமயங்களிலும் ஒரே மாதிரி ஆழ்ந்து செல்ல முடியாமல் போகலாம். அதற்கு பல காரணங்கள். ஆக செய்யாமல் இருப்பதற்கு காரணத்தை தேடிக்கொண்டு போவதை விட நாம் செய்து கொண்டே வர வேண்டும் என்ற சங்கல்பத்தை மனதிற்குள்ளாக ஆழமாக போட்டுக் கொண்டோம் என்றால் எந்த நிலையிலும் இதை விட்டு விலக மாட்டோம். ஒன்று. இரண்டாவது, சுவாமி சொல்லிக் கொடுத்த அந்த தவ முறைகளை மட்டுமே அப்படியே பின்பற்றி வந்தோம் என்றால் நிச்சயமாக எந்த குழப்பமும் மனதிற்குள்ளாக ஏற்படாது. இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்வோம். அப்போ கர்மயோகம் சொல்லி பார்க்கும்போது எதுங்க என்ன சொல்கின்றோம், எனக்கு நெறி உலக மதம் கர்மயோகம். அது எப்படி இருக்கும், என்ன செய்ய வேண்டும், நன்றி, கடமை உணர்வு, விளைவறிந்து நலம் நாடி செயலாற்றும் நல்விழிப்பு. இதுதான் முக்கியம். அப்ப எனக்குள்ளாக இந்த உடலை முதல் எடுத்துக்கொள்வோம்.
இந்த உடல் எனக்குள்ளாக இந்த மாதிரி அவதிகள் இருக்கு இல்லையா, உடலுக்குள்ளா உள்ள உறுப்புகள், ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், ஜீவகாந்த ஓட்டம், உயிர் ஓட்டம் சொல்றோம் இல்லையா, இந்த ஓட்டங்கள் சரியாக இருக்க வேண்டும். அப்போ இந்த ஓட்டங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உடலுக்கு நாம் சரியான முறையிலே ஒரு தொண்டு செய்ய வேண்டும், கடமை செய்ய வேண்டும். அப்ப இந்த உடலுக்குள்ளாக உள்ள எந்த நிலையிலும் இந்த அங்கங்கள், இந்த அவயங்கள் சரியாக வேலை செய்ய வேண்டும். அது பல காரணங்களாலே அதனுடைய அணுடுக்கு சீர்குலைந்து ஒரு நோயோ அல்லது துன்பமோ அல்லது வலியோ ஏற்படலாம், வாய்ப்புகள் உண்டு. இதற்கு என்னுடைய செயலும் காரணமாக இருக்கலாம், அல்லது சஞ்சித கர்மம் சொல்றோம் இல்லையா, கருவமைப்பு, அதன் மூலமாக வரக்கூடிய பதிவுகள் காரணமாகவும் உடலில் சில துன்பங்கள், நோய்கள் ஏற்படலாம். அப்ப என்ன செய்ய வேண்டும்? மேல் பதிவு என்ற முறையிலே அந்த உடற்பயிற்சி, சுவாமிஜி கிட்ட கற்றுக்கொண்ட உடற்பயிற்சி முறையாக செய்து கொண்டு வரும்போது, நான் இந்த உடலுக்கு செய்யக்கூடிய அந்த நன்றியை சரியாக காண்பிக்கும் போது, எதன் வழியாக? ஒரு முறையான உடற்பயிற்சி கற்றுக்கொண்டு தவறாமல் செய்து வரும்போது, அதுதான் நாம் இந்த உடலுக்கு செய்யக்கூடிய அகம் சார்ந்த கர்மயோகம். அப்ப எனக்குள்ளாக இந்த கடமையறம் வெளியே செய்யறது அப்புறம், முதல்ல இந்த உடம்பு என்னை பாதுகாக்கின்றது, இந்த உடலை நான் பேடி பாதுகாக்க வேண்டும். இது ஒரு அங்கம் எனக்குள்ளாக. இது ஒரு என்ன சொல்கின்றோம், நம்மை வழிநடத்தி செல்கின்றது. இந்த உடல் இல்லைன்னா உயிரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப உடலை சரியாக பேணி பாதுகாக்க வேண்டும். அந்த உடலில் ஏன் இந்த கோளாறு அல்லது ஒரு இயலாமை, பொருந்தாமை ஏற்படுகின்றது? உடலிலே உள்ள அணு அடுக்கு சீர்குலைவு காரணமாக. அந்த அணு அடுக்கு ஏன் சீர்குலைவு ஏற்படுகின்றது? என்னுடைய தவறான பழக்க வழக்கங்கள், தவறான உணவு பழக்கம், அதாவது வாழும் முறை, உணவு பழக்கம். இது தவறாகும் போது இயற்கை அமைப்பிலே உடலுக்குள்ளாக அணு அடுக்கு நன்றாக இருக்கின்றது. ஒரு வேளைக்கு அதிகமாக சாப்பிட்டுறேன், ஜீரணம் பண்ணணும், அதுக்கு தேவையான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உள்ள சுரக்கணும். எனக்கு வழக்கமாக 4 இட்லி சாப்பிட்டு பழக்கம். அன்றைக்கு அந்த ஒரு சைட் டிஷ் சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா உணவு, அதாவது இன்னைக்கு சட்னி இருந்தது, சாம்பார் இருந்தது, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்த போது என்ன எடுத்துங்க, கூடுதலாக 4 இட்லிக்கு பதிலாக ஒரு 2 இட்லி கூடுதலாக நான் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா சுவைக்கு அடிமையாயிட்டு சாப்பிட்டுட்டேன். இப்ப 4 இட்லி சாப்பிட்ட போது அதுக்கு தேவையான அந்த ஜீவகாந்தம், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அமிலம் என்ற முறையில் சுரந்து அந்த 4 இட்லி செரிமானம் செய்து கொண்டிருந்தது. உடம்புல எந்த குளறுபடும் கிடையாது, எந்த குழப்பமும் கிடையாது, செல்கள் நன்றாக இயங்கிக் கொண்டிருந்தது, எந்த குழப்பமும் இல்லை. அந்த புலன் கவர்ச்சி, அந்த வாய் சுவைக்கு அடிமையாகி ஒரு 2 கூடுதலாக உண்ட போது என்ன ஆயிட்டுங்க, வழக்கமாக எனக்குள்ள என்ன பதிவு, 4 இட்லிக்கு எவ்வளவு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கணுமோ, அந்த உணவை கூழாக மாற்ற வேண்டுமோ சுரந்தது. அது 4 இட்லிக்கு மட்டும்தான் சுரந்தது. ஆனால் கூடுதலாக 2 இட்லி சாப்பிட்டு பாருங்க, அதுக்கு தேவையானது அங்கு சுரக்கவில்லை. என்னவாகும்? 4 + 2 6 இட்லியும் ஜீரணமாகாமல் வயிற்றிலே தங்கி போகின்றது. என்னவாகும்? புளித்து போகும். புளித்து போனால் அதுல என்ன தோன்றும்? வாயு தோன்றும், கேஸ். சோ வாயு தொல்லை எதனால் வருகின்றதுங்க? என்னுடைய தவறான உணவு பழக்கம். ஆக இந்த உடலிலே உள்ள அந்த அவயங்கள், அதிலே உள்ள அந்த அணுக்கள், அந்த அணுக்கு சீர்குலையாமல் பார்த்துக் கொள்வது என்னுடைய தலையாய கடமை. அப்படி பார்க்கும்போது இந்த உடலுக்கு நான் தொடர்ந்து தவறாமல் செய்யக்கூடிய உடற்பயிற்சி தான் அகம் சார்ந்த கர்மயோகம். இது உடலுக்கு உண்டானது, அகம் சார்ந்த கர்மயோகம். கடமையறம், இந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டும். ரைட், உடம்பை பார்த்து கொண்டேன். சோ உடம்பை பார்த்து கொண்டிருந்தால் கூட என்ன ஆயிட்டு அப்படின்னா, இந்த உடம்பு இயங்குவதற்கு அதுக்கு ஒரு ஆற்றல் வேண்டும். அந்த ஆற்றலை என்ன பேர் சொல்கின்றோம்? காந்த ஆற்றல். பார்ப்பது, தூங்குவது, படுப்பது, எழுவது, பேசுறது, கேட்கறது, அல்லது பேசுறது, எல்லாத்துக்கும் காந்தம் வேணும். ஒரு பெரிய லிஸ்டே சொல்லுவார் சுவாமிஜி. ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், இதற்கு காந்த சக்தி வேண்டும், ஜீவகாந்தம் வேண்டும். உணவு ஜீரணமாதல், காந்த ஆற்றல் வேண்டும், அதாவது செரிமானம் என்று சொல்கின்றோம். நோய் எதிர்ப்பாற்றல், காந்த ஆற்றல் வேண்டும். உடலுடைய கழிப்பொருட்களை வெளியேற்ற வேண்டும், காந்த ஆற்றல் வேண்டும். நோய் எதிர்ப்பாற்றல், காந்த ஆற்றல் வேண்டும். எனக்குள்ளாக எண்ணம் சரியாக இருக்க வேண்டும், காந்த ஆற்றல் வேண்டும். மெட்டபாலிக் பற்றி சொல்லுவாங்க, உடல் இயக்கம் என்று சொல்லக்கூடியது, உடல் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், காந்த ஆற்றல் வேண்டும். அதாவது சுருக்கமாக சொன்ன, உடலுக்குள்ளாக ஒரு ஆற்றல் என்று தேவைப்படுது, எல்லாவற்றுக்கும் தேவைப்படுகின்றது. அந்த ஆற்றல் எது? உடலுக்குள்ளாக இருப்பதனால ஜீவகாந்த ஆற்றல்.
அப்ப ஜீவகாந்த ஆற்றல் என்பது எதனால் எப்படி உற்பத்தி ஆகின்றது? உயிர் சக்தி மூலமாக உற்பத்தி ஆகின்றது. எப்படி? உயிர் தன்னைத்தானே விரைவாக சுற்றி கொண்டிருப்பதன் காரணமாக அது தோன்றிய அந்த விரிவலை ஆற்றலாக மாறுகின்றது. அது உடலுக்குள்ள இருப்பதனால் அதுக்கு பெயர் ஜீவகாந்தம் என்று சொல்கின்றோம். ஆக உடலுக்கு உடற்பயிற்சி கொடுத்தோம், அது ஒரு முதல் கர்மயோகம். அப்ப அந்த உடல் இயங்குவதற்கு தரக்கூடிய ஆற்றல், பெருக்கக்கூடிய ஆற்றல் இது தருகின்றது, உயிர் தருகின்றது. அப்ப உயிருக்கு ஒரு கடமை செய்ய வேண்டுமே இல்லையா? உயிர் எனக்குள்ளாக வாழும் காலம் மட்டும் எனக்குள்ளாக தங்கி இருக்க வேண்டும். ஜீவசமாதி விட்டுருங்க, நாம் விரும்பிய போது மரணம் அடைதல், அது நாம் போகல. நாம் வாழும் காலம் மட்டும் இந்த உடம்பு நன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் அதுதானே. எத்தனை ஆண்டுகளுக்கு போகின்றோம் தெரியாது. சுவாமி சொல்வது போல எல்லோரும் ஒரு ரிட்டர்ன் கையில வச்சுட்டு இருக்கோம், தேதி குறிப்பிடாமல். உண்மைதானே? எல்லோரும் ஒரு நாள் என்பது உண்டு, முடிவு என்பது உண்டு. ஆனால் யாருக்கும் அவங்க முடிவு என்பது தெரியாது. அப்ப இறைவன் கொடுத்த பெரிய வரம் அது. ஆக எல்லோரும் ஒரு ரிட்டர்ன் டிக்கெட், திரும்பி செல்லக்கூடிய ஒரு பயணச்சீட்டு கையில வைத்திருக்கணும், தேதி குறிப்பிடாமல். அது வரையில எனக்குள்ளாக இந்த உயிர் எனக்குள்ளாக சரியாக இருக்க வேண்டும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், சரியான அளவு காந்தாட்டை உற்பத்தி செய்ய வேண்டும். அப்போ ஜீவகாந்த உற்பத்தி திணிவு சரியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஜீவகாந்த எது உற்பத்தி செய்கின்றது? உயிர் சக்தி உற்பத்தி செய்கின்றது. அப்ப உயிர் அணுக்களை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த உயிருக்குண்டான ஒரு பயிற்சி என்பதுதான் இரண்டாவது கர்மயோகம். இது அகம் சார்ந்தது, அதுதான் காயகல்பம். ஆக உடலை பேணி பாதுகாக்க வேண்டும், அகம் சார்ந்த முதல் கர்மயோகம் உடற்பயிற்சி. இந்த உயிர் என்பது சரியாக இயங்கி சரியான அளவு இந்த ஜீவகாந்த உற்பத்தி செய்து இந்த உடலையும் மனதையும் பேணி பாதுகாக்க வேண்டும். அது அந்த வகையில பார்க்கும்போது நான் உயிருக்கு செய்யக்கூடிய காயகல்பம் இரண்டாவது கர்மயோகம், இது அகம் சார்ந்தது. இரண்டு பார்த்து. அப்ப உடலுக்குண்டான உடற்பயிற்சி முறை, உயிருக்குண்டான காயகல்பம். இவற்றையெல்லாம் செய்வதற்கு மனம் ஒத்துழைக்க வேண்டுமே. காலையில எழணும், உடற்பயிற்சி பண்ணணும், ஜீவகாந்த பயிற்சி அந்த பெருக்க பயிற்சிக்கு நீங்க உயிருக்கு உண்டான பயிற்சின்னு சொல்லப்பட்ட காயகல்ப செய்யணும். இது மனம் ஒத்துழைத்தால் தானே. மனது என்னங்க, காலம் காலமாக சோம்பி திரிந்த பதிவு நிறைய இருக்கு. அதாவது செய்வதற்கு ஒரு சங்கல்பம் தான், காலையில் எழுந்து செய்யணும், அவ்வளவுதாங்க. ஆனா இந்த மனமானது பார்த்தீங்கன்னா காலகாலமாக சோம்பி இருந்ததன் காரணமாக செய்யாமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் காரணத்தை தேடுமோ அவ்வளவு தேடிக்கொண்டிருக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுத்து, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடலாம், வீட்டுக்கு உறவினர் வந்திருக்காங்க, இன்னைக்கு 2 நாள் விட்டுடலாம், இன்னைக்கு காலையில வயிறு சரியில்லை, இன்னைக்கு ஒரு முறை செய்யாம விட்டுடலாம், இல்ல உடம்புல ஜுரமா இருக்கு, வேண்டாம் இன்னைக்கு ஒரு நாள். இப்படி என்னவெல்லாம் முடியும். இன்னைக்கு உட்கார் சிலெல்லாம் பாத்தீங்கன்னா தவத்தில் உட்காருவாங்க, தவத்தில் உட்கார்ந்து கொஞ்சம் தான் உட்காருவாங்க, உட்கார்ந்துமே நிறைய ஒரு சில எண்ணங்கள் வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு சரியா தவம் சரியா கூடி வரல அப்படின்னு சொல்லி எழுந்துருவாங்க. அந்த மாதிரி தவறெல்லாம் செய்யவே வேண்டாம். ஆக உடற்பயிற்சிக்கும் காய்கல்பம் செய்வதற்கும் இந்த மனம் ஒத்துழைக்க வேண்டும். அந்த மனமானது புறத்தே சென்று பிற பொக்கோடு தொடர்பு கொண்டு இன்பத்துன்பங்களை பெற்றுக்கொண்டே இருக்கின்றது. அதை அகம் நோக்கி திருப்ப வேண்டும். அகம் நோக்கி திருப்ப வேண்டும் என்றால் அறைந்து கொண்டே உள்ள மனதை அமைதிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் எங்கே அமைதி அடையும்? எது மனமாக இயங்குகின்றதோ அதனை கவனித்து அதில் ஒடுங்கும் போது மனம் அடங்கும். அப்ப என்ன செய்யலாங்க? புலன்கள் வழியாக வெளியே கொண்டிருந்த மனதை அகம் நோக்கி திருப்ப வேண்டும். அப்போ அகம் நோக்கி திருப்பி அறிவது நிலை கருவி நிலை இணைத்து தாமாற்றம் உட்படும் போது என்னவாகும்? படிப்படியாக மனமானது அலை நிலையத்திலிருந்து நிலைக்கு வர ஆரம்பித்து உயிரை கவனிக்க ஆரம்பிக்கின்றது. இதுக்கு பயிற்சி வேண்டும். அப்ப மனதுக்கு ஒரு பயிற்சி வர வேண்டும். என்ன செய்ய வேண்டுங்க? ஒரு முறையாக தவம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தவத்தை சொல்லித்தரக்கூடிய ஒரு குரு எப்படிப்பட்டு இருக்க வேண்டும்? தன்னிலை உணர்ந்து அந்நிலை நிலைத்து வாழக்கூடிய குருவாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குருதான் நமக்கு கிடைத்திருக்காரு. இதுவே பெரிய வரப்பிரசாதம். ஆக மனதிற்கு ஒரு பயிற்சி தருகின்றோம். அதற்கு பெயர் தான் தவம், தியானம், தபஸ். அப்ப என்ன ஆயிடுத்துங்க? மனதிற்கு ஒரு பயிற்சி தரும்போது மனமானது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் எண்ணத்தை வலுவாக உள்ளுக்குள்ள விதைக்கின்றது. காய்கள் செய்ய வேண்டும் எண்ணத்தை வலுவாக உள்ளுக்குள்ளாக பதிய வைக்கின்றது. ஆக அந்த மனதிற்கு செய்யக்கூடிய தவம் இருக்கு பாருங்க, அந்த தவம் செய்து கொண்டே வருகின்ற ஒரு பகுதி. ஆனால் தவத்தில் உட்கார்ந்து கொண்டு தவம் உடற்பயிற்சி காய்கல்பு மூலமாக நாம நிறைய காந்தாற்றல் உற்பத்தி அல்லது திணிவு அதிகரித்துக் கொள்கின்றோம். என்னவாகும்? நல்ல பலன் தான், தவறே கிடையாது. ஆனால் என்னுடைய தவறான பழக்க வழக்கம், எனக்குள்ளாக பழைய பதிவு இருக்கு இல்லையா,
அந்த பதிவின் வழியாக எனக்குள்ளாக உபரியாக வரக்கூடிய காந்தாற்றல் விரைவாக செலவாகும் என்பதனாலே அதுக்கு சுவாமி என்ன பண்ணாருங்க, தவம் மட்டும் போராது, நீங்க அகத்தாய்வும் செய்யுங்க. உங்களுக்குள்ளாக எதனால் இந்த எண்ணங்கள் ஏற்படுகின்றன, ஏன் உங்களுக்கு கோபம் அதிகமாகின்றது, எதன் மேலெல்லாம் எங்களுக்கு வந்து பேராசையாக மாறி போகின்றீர்கள், எதனெல்லாம் கவலை காரணமாக உங்களுடைய ஆற்றல் எழுந்து போகின்றீங்க என்பதை சொல்லி அகத்தவத்தோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அகத்தாய்வு சேர்த்து செய்யும் போது என்ன வருமோ, இந்த பயிற்சி மூலமாக நமக்கு உபரியாக வரக்கூடிய அந்த காந்த ஆற்றலை தக்க வைத்துக் கொள்வதற்கும், முதலாவது பாயிண்ட், தக்க வைத்துக் கொள்வதற்கும் அல்லது அதை முறையாக செலவு செய்வதற்கும், இரண்டாவது, இந்த இரண்டுமே நமக்கு அந்த அகத்தாய்வு சொல்லித்தரும். அதனால தவம் தற்சோதனை, அகத்தவம் அகத்தாய்வு, இது மனதிற்குண்டான ஒரு பயிற்சி முறை. இது அகம் சார்ந்த மூன்றாவது கர்மயோகம். கடமைதானே, சரியாக தவம் செய்ய வேண்டும், என்னுடைய பழக்கோடு நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும், எனக்குள்ளாக தேவையில்லாத ஒரு கோபம், கவலை, ஆத்திரம், வஞ்சம் மாற வேண்டும். எப்படி மாறும்? அகத்தாய்வு இல்லாமல் மாறாது. ஆக உடலுக்குண்டான அந்த உடற்பயிற்சி அகம் சார்ந்த முதல் கர்மயோகம், கடமையறம் சொல்லக்கூடியது. காயகல்பம் அகம் சார்ந்த இரண்டாவது கர்மயோகம். அகத்தவம் அகத்தாய்வு அகம் சார்ந்த மூன்றாவது கர்மயோகம். ஆக உடல் உயிர் மனம் இந்த அகம் சார்ந்த இதற்குண்டான ஒரு கடமைகளை சரியாக செய்தோம் என்றால், அப்போ மீண்டும் நடைபெறுத்துருங்க, எனக்குள்ளாக செய்யக்கூடிய பயிற்சி முறைகளை அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அப்ப அறம் சாராமல் நீங்க வாழும்போது என்னவாயிடுத்துங்க, என்ன ஆற்றல் பெருகினாலும் என்னுடைய தவறான பழக்க வழக்க காரணமாகத்தான் போய்கொண்டே இருக்கும், செலவாய்க்கொண்டே இருக்கும். அப்போ ஒரு கேள்வி வந்தது, அப்ப அறம் சார்ந்து வாழ்ந்தோல் நிச்சயமாக நாம துன்பப்பட வேண்டாமே, அப்ப அறம் சார்ந்து வாழும்போது எனக்குள்ளாக ஏன் தேவையில்லாத பதிவு வருகின்றது? என்னுடைய பழைய பழக்க பதிவுகள் காரணமாக வருகின்றன. ஆக நாம் என்ன செய்கின்றோம்? முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம், இன்னும் சரியா செய்யணும், என்ன மாற்றிக்கொள்ள வேண்டும், நான் இவ்வளவு தூரம் கோவப்பட்டு இருக்கேன், கோபம் மாறணும், கோபத்தை விட்டொழிக்கணும், முடியல. பொறுமையா ஒரு வாரம் இருந்துகிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா விட்டதெல்லாம் பிடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வெளியே கொட்டிடுறோம். இதுக்கு குடும்ப அமைதியில ஒரு ஒரு உதாரணம் சொல்லு. ரெண்டு பெண்மணிகள் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, வேடிக்கை தான், யாரும் அது வந்து ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு அம்மா சொன்னாங்க, என்னுடைய கணவருக்கு எப்போ பார்த்தாலும் கோபம், காலையில இருந்து சாயந்தரம் வரையும் மாலை வரையிலும் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவார். நின்னோ கோபம், உட்கார்ந்தோ கோபம், சாப்பாடு போட்டோ கோபம், டெய்லி 4 இட்லி சாப்பிடுவாரு, 4 இட்லி போட்டோம் அப்படின்னா ஏன் இவ்வளவு கம்மியா வைக்கிறேன்னு கோவப்படுவாரு, ஒரு நாள் 2 இட்லி எக்ஸ்ட்ரா வச்சுட்டா அதுக்கும் கோவப்படுவாரு, எடுத்துக்கலாம் கோவப்படுவாருங்க, தினமும் கோபம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொன்னார். அப்ப கேட்டு கொண்டிருந்த இன்னொரு அம்மா சொன்னார், பரவாயில்ல, எங்க வீட்டுக்காரர் எவ்வளவோ மேல் அப்படின்னாரு. என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னா, உங்க வீட்டுக்காரருக்கு டெய்லி கோபம் சொல்றீங்க, தினமும் வருதுன்னு சொல்றீங்க, பட் எங்க வீட்டுக்காரர் அப்படி வராதுங்க, வருடத்துக்கு 2 முறைதான் வரும் அப்படின்றதும் இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். அப்படியே ஆச்சரியமா இருக்கு, எப்படி சாத்தியம் அப்படின்னு போது சொன்னாங்க, வருடத்துக்கு 2 முறைதான் வரும், ஆனா ஒரு முறை வந்தா 6 மாசம் அந்த கோபம் தாங்கும் அப்படின்னாங்க. 2 ஒன்றுதானே, தினசரி வந்தா என்ன, அல்லது நீங்க வந்து ஒரு முறை வந்து ஒரு வருடத்துக்கு 2 முறை வந்து 6 மாசத்துக்கு வந்து கோபம் இருந்தா என்ன பொருளுங்க, எல்லாம் ஒன்று. ஆக இது போல என்ன செய்கின்றோம், நம்முடைய பழக்க வழக்கத்தை நான் செய்யக்கூடிய தவறை என்ன செய்கின்றோம், நியாயப்படுத்துகின்றோம். அப்ப நியாயப்படுத்தும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உடலுக்கு உயிருக்கு மனதிற்கு என்ன ஒரு கடமை செய்ய வேண்டுமோ அந்த கடமை தவறி விடுகின்றோம். அதன் காரணமாக எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம், ஆனால் கடைபிடிக்காமல் கற்றுத்தருகின்றோம். இந்த நிலை மாற வேண்டும். கற்றுக்கொண்டோம், தவறில்லை, ஆனால் கடைபிடிக்கின்றோமா, அதுதான் கேள்வி. ஆக எனக்குள்ளாக அகம் சார்ந்த கடமைகளை சரியாக செய்தோம் என்றால் நிச்சயமாக அந்த கருத்துக்கள் எனக்குள்ளாக பதிந்தது அப்படின்னா, புறம் சார்ந்த கடமை இருக்கு பாருங்க, அது முறையாக நிறைவாக செய்ய முடியும். அதுதான் இன்றைய தலைப்பு. அப்ப கர்மயோகம் அகம் சார்ந்தது, இந்த உடல் உயிர் மனதுக்குண்டான பயிற்சிகளை, ஏனெனில் இது இல்லைன்னா செய்ய முடியாது. ஆக இந்த கடமைகளை எனக்குள்ளாக இந்த கடமை செய்யும் போது என்ன ஆயிடுச்சுங்க, நான் என்னை மேம்படுத்திக் கொள்கின்றேன். எனக்குள்ளாக வரக்கூடிய மேன்மை நான் உணர உணர எனக்குள்ளாக அந்த ஒரு மதிப்பை தெரிந்து கொள்ளும் போது அப்பொழுதுதான் பிறர் மதிப்பை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றேன். அதைத்தான் சொன்ன சாமிஜி, உங்களை நீங்கள் உணரும் போதுதான் பிறரை சரியாக உணர்ந்து கொள்ள முடியும்.
அப்ப உங்களை உணர வேண்டும் என்றால் இந்த உடல் உயிர் மனதிற்கு இடையே உள்ள அந்த ஒரு பொருத்தம், இணக்கத்தன்மை புரிந்து கொள்ளுங்க. அந்த இணக்கத்தன்மை புரிந்து கொண்டு முரண்படாமல் வாழ நீங்க முற்படும் போது என்னவாகும்? எனக்குள்ளாக முரண்பாடு ஏற்பட்டால் எப்படி உடல் மனம் உயிர் என்பது அசுத்தமடைந்து துன்பத்திற்கு ஆளாகின்றனோ, அதே போல பிறருக்கும் துன்பத்தின் ஆளாவதற்கு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தரக்கூடாது. ஆக இந்த கர்மயோகம் என்பது அகம் சார்ந்த கர்மயோகம் முதல் படி. இது இப்படி வச்சுக்கோங்க, 99% அகம் சார்ந்த கர்மயோகம் தான் வேண்டும். நீ இது இருந்தாலே புறம் சார்ந்தது இயல்பாக வந்து போகும். அதுக்கு நீங்க முயற்சி செய்ய வேண்டாம். ஆக எனக்குள்ளாக செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யும் போது புறம் சார்ந்த கர்மயோகம் அடுத்த நிலைக்கு வாங்க. நான் இருக்கேன், ஓகே, குடும்பத்தில் 4 பேர் இருக்கும். நான் அகம் சார்ந்த கர்மயோகம் என்று சொல்லப்பட்ட தத்துவத்துல பார்த்தீங்கன்னா உடல் பயிற்சி, காயக்கல்பம், தவம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன், எந்த குறைபாடும் கிடையாது. அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற 3 பேரோட நான் எப்படி பழகிறேன் எனக்கு தான் தெரியும். என்ன மாதிரி வார்த்தை பயன்படுத்துறேன் எனக்கு தான் தெரியும். அல்லது அவங்க கோவப்பட்டோ இல்ல வேறு மாறுபட்ட கருத்துல பேசினாங்கன்னா அது எப்படி நான் ஏத்துக்கிறேன், இல்ல புரிஞ்சுக்கிறேன்னா, இல்ல யாரு மேல குறை சொல்றாங்க மாதிரி எரிஞ்சு விடுறேன்னா சிந்தித்து பாரு. அப்போ எனக்குள்ளாக அகம் சார்ந்த கர்மயோகம் மட்டும் நின்று போகாது. ஏனெனில் நான் இந்த அகம் சார்ந்த கர்மயோகத்தை சரியாக செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய சுற்றுப்புறத்திலே உள்ளவற்றையும் சரியான முறையில் கையாள தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய பழக்கம், பதிவு நமக்குள்ளாக ஏற்பட வேண்டும். ஏனெனில் நான் மட்டும் குடும்பத்தில் 4 பேர் இருக்கும்போது நான் மட்டும் நிறைவாக அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியாது. எப்பொழுது குடும்பத்தினுடைய மற்றவர் அமைதியற்று வாழும் போது, மகிழ்ச்சி இல்லாமல் வாழும் போது, துன்பத்திலே ஆழ்ந்திருக்கும் போது நான் மகிழ்ச்சியாக நிறைவாக நிம்மதியாக வாழ முடியாது. ஆக புறம் சார்ந்த கடமைன்னு சொல்லி பார்க்கும்போது என்னை சுற்றியுள்ள முக்கியமாக என்னுடைய குடும்பம், பெற்றோராக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், வாழ்க்கை துணைவராக இருக்கலாம், அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடன்களை தவறாமல் செய்ய வேண்டும். இது ஒரு சிலர் எப்படி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க எனக்கு தெரியாது. அப்படி இருந்தா அந்த கருத்தை பரிமாறிக்கொள்றேன். உங்க நாட்டுல தெரியாது. இங்க இந்தியாவில இப்போ இந்த சமீப காலங்களிலே முதியோர் இல்லங்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. அப்ப முதியோர் இல்லங்கள் என்பதை விட அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, ஆங்கிலத்தில் பயன்படுத்துற ஆர்ஃபன்ஸ், அதாவது குழந்தைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள். அவங்க போக்கிடம் இல்லாமல் புகலிடம் இல்லாமல் அந்த இல்லங்களிலே சென்று முதியோர் என்ற பெயரில் அங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. பையன் அங்கே கேட்கிறாங்க. ஒரு முறை ஒரு வங்கியிலே வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு இந்த மாதிரி பொது சேவை செய்வதற்காக செலவு செய்ய சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் நிகழ்வுல ஒரு வங்கி நாள் சொல்லுவோம், பேங்க் டே அன்றைக்கு ஒரு வங்கியின் மூலமாக ஒரு முதியோர் இல்லத்துக்கு சென்று அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு 56 பேர் இருந்தாங்க. அங்கே உள்ள இன்மேட்ஸ் சொல்லுவாங்க, அங்கே உள்ள அந்த மக்களுக்கு முதியோர்களுக்கு ஏதேனும் ஒரு பொருள் வழங்குதல், ஒரு போர்வையாக இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதற்காக சென்று இருந்தோம். அப்போ ஒரு 4-5 பேர்கிட்ட பேசிக்கொண்டு வந்த போது ஒரு அம்மா இருந்தாங்க. அம்மா நீங்க எந்த வருஷமா இங்க இருக்கீங்க அப்படின்னு. நான் ஒரு 8 வருஷத்துக்கு மேல 10 வருஷமா இருக்கேன் அப்படின்னாங்க. ஏன் உங்க பையன் அல்லது உங்க பொண்ணு எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணை ஆஸ்திரேலியா அங்க கட்டி கொடுத்துருக்கோம். நல்லா இருக்காங்க, பொண்ணு நல்லா இருக்கு. பையன் அமெரிக்கால நியூயார்க்ல இருந்துட்டு இருக்காருங்க, அவர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அப்புறம் நீங்க ஏன் முதியோர் இல்லத்துல இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல, அதாவது என்னுடைய கடமை நாங்க செய்துட்டோம். பெண்ணுக்கும் பையனுக்கும் என்ன செய்ய வேண்டுமோ படிப்பு கொடுத்தோம், ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தோம். அவங்க எதிர்காலத்துக்கு தேவையான அளவுக்கு அவங்க சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டாங்க, நல்லா இருக்காங்க. அப்ப அவங்க உங்களை பார்த்துக் கொள்வது கிடையாதா அப்படின்னு அமைதியா இருந்தாங்க. பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னா. இல்ல, நான் எதிர்பார்க்கலைங்க, என்னுடைய கடமை நான் பண்ணிட்டேங்க, நான் எதையுமே எதிர்பார்த்து செய்யல அப்படி சொன்னாங்க. அவங்க சாதாரண சொல்லிருக்கலாம், பட் எங்களால தாங்க முடியும். சோ எனக்கு பிறந்த ஒரு பையன் ஒரு பொண்ணு என்னை கவனித்துக் கொள்ள முடியாமல் ஏதோ ஒரு முதியோர் இல்லத்திலே அனாதை போல விட்டுருக்காமே, அப்புறம் என்ன செய்கின்றோம் நாம நினைந்து பாருங்க. ஒரு சிலர் பார்க்கலாம், நீங்க அந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அது பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை எதையுமே செய்யாமல் செய்ய தவறிவிட்டு அவர்கள் இறந்த பின்பு, அவர்கள் காலமான பின்பு
வருடா வருடம் அவர் இறந்த நாளை திதி என்ற பெயரிலே ஒரு சடங்கு செய்கின்றோமே, இது எந்த விதத்துல நியாயம்? உயிரோடு இருக்கும் போது செய்ய வேண்டிய கடமை செய்யாமல் அவர்கள் மறைந்த பின்பு வருடா வருடம் 10,000மோ 15,000மோ 20,000 செலவு செய்து ஒரு சடங்கு செய்கின்றோமே, அது எந்த வகையில் ஏற்புடையதே கிடையாது. ஆக நாம் வாழும்போது நம்மால் முடிந்த மட்டும் அந்த கடமைகளை முடிந்த மட்டும் அந்த வார்த்தையை விட்டுருங்க, செய்ய வேண்டும். ஆக குடும்பத்திற்கு உள்ளவர்களுக்கு என்னுடைய கடமை செய்ய வேண்டும். புறம் சார்ந்த கடன் முக்கியமான கடமை, இது குடும்பத்திற்கு உண்டானது. உறவுகள் இல்லாமல் வாழ முடியாது, புரிந்து கொள்ள. உறவுகள் இல்லாமல் சுற்றம் சொல்றோம் இல்லையா, அந்த உறவுகள் அத்தை இருக்கலாம், பாட்டி இருக்கலாம், மாமா இருக்கலாம், இல்ல அக்கா வீட்டு சேர்ந்தவங்க இருக்கலாம், அல்லது ஒரு சம்பந்தின்னு சொல்லக்கூடிய இருக்கலாம். உறவுகள் இல்லாமல் வாழ முடியாது. ஒரு நல்லது அல்லது கெட்டது நடக்குது அப்படின்னா அந்த உறவுகள் தான் முதல்ல நிற்பாங்க, நிற்க வேண்டும். அப்ப நிற்கல அப்படின்னா நமக்கும் அவருக்கு உறவு சரியாக இல்லை என்று பொருள். ஆக உறவுகள் சரியாக இருக்க வேண்டும், உறவுகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். குறைகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல, குறைகள் இருக்கலாம். ஆனால் குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டு சென்றால் நேசிப்பதற்கு நேரமே இல்லாமல் போய்விடும். ஆக உறவுகளை மதித்து காத்து போற்றக்கூடிய பக்குவம், அதுதான் புறம் சார்ந்த கர்மயோகம். ஆக குடும்பத்துக்கு செய்யக்கூடிய முதலாவது, அதற்கடுத்து உறவுகள், சுற்றம் என்று சொல்லக்கூடிய. நினைந்து பாருங்க, ஒரு சில திருமணங்கள்ல ஒரு சில சடங்குகளுக்கு யாரு நிக்கணுங்க? உடன் பிறந்தவர்கள் தான் நிக்க வேண்டும். பெண்ணுக்கு அங்கே உங்க வழக்கம் தெரியாது, இந்தியாவில பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு தாலி ஏறும்போது உடன் பிறந்தவள் பின்னாடி அந்த விளக்கேற்றி நிற்பாங்க. அந்த விளக்குல கை வைத்து நிறுத்துவா, அப்பதான் அந்த ஒரு தாலியை கட்டும். அது ஒரு சடங்கு இருக்கு. நீ இப்படி போய்கொண்டிருந்த அப்படின்னா உறவுகளே இல்லாத போது யார் இருப்பாங்க? நம்ம சுற்றி யார் இருப்பாங்க? நாம சொல்வோம், எனக்கு உயிரே கொடுக்க நண்பர்கள் இருக்கலாம்னு சொல்லலாம், இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சில சடங்குகளை உறவுகள் தான் செய்ய முடியுமே தவிர நட்பினால் செய்ய முடியாது. அதற்கென்று சில ஒரு வரைமுறைகள் என்பது உண்டு. வெளிப்படையாக கேட்கிறேனே, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பையன் இருக்கான், இப்ப நான் மறைந்த பின்பு இது நாம் சொல்லக்கூடிய சடங்கு சொல்ற பாருங்க, தீதின்னு சொல்றோம் இல்லையா, இது யார் செய்வாங்க? நட்பு செய்ய முடியாது, என்னுடைய மகன் தான் செய்ய வேண்டும், உறவுதான் செய்ய முடியும், நட்பு செய்ய முடியாது. ஆக அந்த சுற்றத்திற்கு நாம் செய்யக்கூடிய கடமை மிக மிக முக்கியமானது. மீண்டும் சொல்றேன், குறைபாடு இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல, பட் குறைபாட்டை மட்டும் பார்த்து கொண்டு போக வேண்டாம். ஆக புறம் சார்ந்ததிலே சுற்றம், அதாவது குடும்பம், அதுக்கப்புறம் சுற்றம். அடுத்தது வரும், நான் இந்த அளவு கல்வி பெற்றிருக்கின்றேன், எனக்கு ஒரு இந்த உடம்பு சரியில்லை, இவ்வளவு மருத்துவம் தேவைப்படுகின்றது, ஒரு பள்ளிக்கு சென்றோ கல்லூரிக்கு சென்றோ கற்க வேண்டும், அதற்கெல்லாம் யாரு எனக்கு உதவி செய்துங்க? இந்த சமுதாயம். எனக்கு ஒரு பொருள் வேண்டும், நான் உருவாக்கிக் கொள்ள முடியாது, ஒரு கடை சார்ந்தான் போக வேண்டும், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ இல்ல மளிகை கடையோ போய் சென்று வாங்க வேண்டும், எனக்கு தேவையான எல்லாம் நான் உருவாக்கிக் கொள்ள முடியாது. எத்தனை பேருடைய உழைப்பு அங்க இருக்கின்றது. அரிசி வேண்டும், பருப்பு வேண்டும், சர்க்கரை வேண்டும், எனக்கு எதுவாக இருந்தாலும் அணியக்கூடிய உடை நான் தயாரித்துக் கொள்ள முடியாது. ஆக இந்த சமுதாயத்திடமிருந்து காலை முதல் இரவு படுக்கும் வரையிலும் பலவற்றை நாம் பெற்றிருக்கின்றோம். காலை எழுந்து குடிக்கிற பல் வளர்க்கிற பிரஷ்ல இருந்து, பேஸ்ட்ல இருந்து, குடிக்கிற காஃபில இருந்து, பிரேக்ஃபாஸ்டோ மதிய உணவோ இல்ல நைட் டின்னரோ எல்லாம் எங்க இருந்துங்க? சமுதாயம் கொடுத்திருக்கு. நாம் சொல்லலாம் பணம் இருக்குங்க, கொடுக்குறங்க, தர்றாங்க அப்படிம்பாங்க. அந்த பணம் யார் கொடுத்ததுங்க? உழைப்பு. அந்த உழைப்பதற்கு பணம் கொடுப்பது யார் கொடுத்தது? யாரு ஒரு அமைப்பை கொடுத்தாங்க? சமுதாயம். ஆக சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய புறம் சார்ந்த கடமை மிக மிக முக்கியம். ஆக இப்படி நினைத்து பாருங்க, அகம் சார்ந்த கடமைகளை அவன் சரியாக செய்து கொண்டிருந்தால்தான் புறம் சார்ந்த இந்த கடமைகளை, கர்மயோகத்தை முறையாக செய்ய முடியும். அப்படித்தான் சுவாமி கொண்டு வந்து சேர்க்கிறார். என்ன அருமையான ஒரு நிலை. அப்போ நன்றி, கடமை உணர்வு, நலம் நாடி செயலாற்றும் நல்விழிப்பு என்னும் ஒரே நீதியாய் செயலுக்கேற்ப இறைவனை விளைவுகளால் உண்மை காணல், இதெல்லாம் அகம் சார்ந்தது. எனக்குள்ள முதல்ல பார்க்க வேண்டும், நான் செய்யக்கூடிய செயலுக்கு உண்டான விளைவு வருகின்றது. தொன்று தொட்டு மனிதன் தொழும் இறைவன், அங்கு தோற்றம் அவன் அறிவு ஒன்றே என்று உணர்தல், எல்லாம் அகம் சார்ந்தது. நான் முதல்ல என்னை தெரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் எனக்குள்ள எப்படி இருக்கின்றான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளும் போதுதான் இன்றுள்ள மதமனைத்தும் இணைத்துக் கொள்ளும், இணக்க நெறி உலக மதம் என்று உணர்வோம். ஆக இன்றுள்ள எல்லா மதங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல என்னுடைய மேன்மை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பிறரை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அப்படி தெரிந்து கொள்ளும் போது அவரோடு இணக்கமாக வாழ வேண்டும் என்ற தன்மை இயல்பாக எனக்குள்ள மனத ஆரம்பிக்கும். இவற்றாம் சொல்லித்தரக்கூடியதான் உலக மதம்.
ஆக இந்த உலகம் அது சொல்லக்கூடிய இந்த ஒரு இணக்க நெறி, அதுதான் சாமி சொல்லிக் கொடுத்த அற்புதமான கர்மயோகம். ஆக அந்த கர்மயோகம் செய்யணும் அப்படின்னா இது அகம் சார்ந்து புறம் சார்ந்து ஏன் அப்படி பிரித்தோம் அப்படின்னா, புறம் சார்ந்த கர்மயோகத்தை குடும்பத்திற்கு, சுற்றத்திற்கு, உலகத்திற்கு நான் செய்ய வேண்டும் என்றால் முதலிலே எனக்குள்ளாக நான் செய்ய வேண்டிய கர்மங்கள், கடமைகள், அந்த கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். எப்ப செய்ய முடியும்? உடலை பற்றி, உயிரை பற்றி, மனதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளும் போது நம்மால் இயல்பாக செய்ய முடியும். அதற்குத்தான் பயிற்சி முறை. ஆக இந்த கர்மயோகம் என்ற முறையில பார்க்கும்போது இந்த இணக்க நெறி நமக்குள்ளாக நன்றாக உள்வாங்கிக் கொண்டோம் என்றால் நிச்சயமாக எங்கேயும் தடம் மாற மாட்டோம். என்னை பற்றி என்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், எனக்குள்ள குறைகளை போக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பயிற்சி முறைகள் இப்படி சொல்லுபடி செய்து கொண்டே வரும்போது இந்த அகமாக இருந்தாலும் புறமாக இருந்தாலும் செய்ய வேண்டிய கடமைகளை செவ்வனே செய்யக்கூடிய அளவிற்கு நாம் பக்குப்படுவோம். அதற்குத்தான் சுவாமிஜி இந்த கருத்தை நமக்கு முன்வைத்திருக்கின்றார் என்று கூறி நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.